ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன சாப்டர் ரொம்ப குட்டியாக நல்லா போய் இன்னொரு சாப்டர் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சாப்டர் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேனா வந்து கண்ணு வச்சு பார்க்குறா. அப்படி முடிச்சு பார்க்கும்போது நம்ம ப்ரூக்கை காணோம். அவன் வந்து சார் நைட்டு சொல்லி தேடுறா. அவர் எங்கே போனால் சொல்லி தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ப்ரூக்கோட கனவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ப்ரூக்கோட கனவுல வந்து நம்ம சக்கிபஸ் வந்து ப்ரூக்கு தலையில் கை வச்சு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ப்ரூக் யோசிக்கிறான், என்னால் இது நம்பவே முடியல. இதெல்லாம் சாதாரண கனவு தானா? ஆனால் இது எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுது. ஆனால் இது ஒன்றும் முக்கியம் இல்லை. நம்ம சக்கிபஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அடியும் படல. அப்படி சொல்லி ப்ரூக் நினைச்சிட்டே இருக்கும்போது, நம்ம சக்கிபஸ் கேட்குறாங்க, "ஏன் இந்த ஸ்டோரி உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா?" "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்புறம் நம்ம வந்து இந்த கனவ பத்தி கொஞ்சம் பேசுவோமா சொல்லி ப்ரூக் வந்து கேட்குறான். "ஓகே. நீ வந்து இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண மீட் பண்ணல ரேனான்ட்டு. அந்த பொண்ணு எந்த மாரி பெர்சன்? அத பத்தி கொஞ்சம் சொல்றியா?" சொல்லி நம்ம சக்கிபஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம ரேனா வந்து வெளில வந்து பார்க்குறா. வெளில வந்து பார்த்தா, அங்க ப்ரூக் இல்ல. ஒருவேள அவரு இன்னும் உள்ள எங்கனா போயிருப்பாரு சொல்லி அவ தேடி போய் பார்க்குறா. அப்படி போய் பார்க்கும்போது அங்க சோல்ஜர்ஸ்லாம் நிக்கிறாங்க. அட்டென்ஷன் அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த சோல்ஜர்ஸோட கமாண்டர் வந்து சொல்றாரு, "நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெறைய மக்கள் வந்து இந்த டஞ்சன தான் எப்படி சொல்றது ரைட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்து காணாம போயிட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ விட்ச் இருக்குன்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க." நம்ம ரீனா வந்து பார்த்துட்டு, "இல்ல, இது நல்லதுக்கே இல்ல." அப்படி சொல்லி நம்ம ரியானா நெனச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா, நம்ம ப்ரூக்க தான் காமிக்கிறாங்க. நம்ம ப்ரூக்கோட கனவுல வந்து, "ஓ! ஐ சி" அப்படி சொல்லி நம்ம சக்கிபஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து, "ஓ! அவ எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா." அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லயும் அவ உன்ட்ட உன்ன ஆளையா மாத்திக்க சொல்லி கேட்டுருக்காளா? ஆ, ஆமா. அவ அப்படிதான் கேட்டா சொல்லி ப்ரூக் வந்து சொல்றான். ஆனா, அவ ரொம்ப ஜாலியான கேரக்டரா இருக்கனாலயே உனக்கு கொஞ்சம் கடுப்பா இல்ல? அப்படி சொல்லி நம்ம சக்கிபஸ் வந்து கேட்கறாங்க. அப்போ வந்து அவங்க கேட்கறாங்க, "நீ என்ன அவளையும் சாக விட போறியா?" சொல்லி கேட்கறாங்க. அதுவும் என்ன சாக விட்ட மாரி. ஆ, அப்புறம் ப்ரூக் வந்து கேட்குறான், "ஆமா நீங்க என்ன பேசுறீங்க?" அப்படி சொல்லி கேட்கும்போது, ப்ரூக்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்ட்ரூடர் உள்ள வந்திருக்காங்கன்ட்டு. "இன்ட்ரூடரா? இங்கேயா?" அப்படி சொல்லி நம்ம ப்ரூக் வந்து யோசிக்கிறான். அப்புறம் வந்து நம்ம சக்கிபஸ் சாக விட்டுலாம் நம்ம ப்ரூக்குக்கு வந்து ஒரு மெமரி அப்படியே வந்துட்டு போகுது. அந்த நைட் பேஸ்டர் நான் கண்டிப்பா இந்த வாட்டி மறுபடியும் அத பண்ண விட மாட்டேன். அப்படி சொல்லி நம்ம ப்ரூக் வந்து நெனைக்கிறான். இந்த வாட்டி கண்டிப்பா நான் உங்கள புரொடெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நம்ம ப்ரூக்கு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா, நம்ம ரேனா பின்னாடி வந்துர்றா. அ ரியல் லைஃப்ல இருக்க ப்ரூக்கோட பாடி பக்கத்துல வந்துட்டு, "சார் நைட் நான் உங்கள கண்டுபுடிச்சுட்டேன். நீங்க ரிலாக்ஸா இருக்கறதுக்கு இது ஒண்ணும் நேரம் இல்ல. நம்ம இங்கேருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும். ஃபோர்ஸ்லாம் வெளில வந்து நிக்கிறாங்க." அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா, நம்ம ப்ரூக் வந்து ரியல் லைஃப்லயும் சொல்லிட்டு இருக்கான், "நான் அவள காப்பாத்தி ஆகணும்." "சார் நைட் என்னாச்சு?" அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா, நம்ம ப்ரூக் வந்து கத்தி எடுத்து நம்ம ரேனாவ வெட்ட வரான். "சார் நைட் உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படி சொல்லி கேட்கும்போது பார்த்தா, அப்பதான் நம்ம ப்ரூக்க தெளிவா பார்க்குறா. "எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு சார் நைட்ட பொசஸ் பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறேன்." அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்பு வந்து ரேனாவோட கால் நடுவுல வந்து குத்துது. அப்போ வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் சொல்றாங்க, "நாங்க அவங்கள கண்டுபுடிச்சுட்டோம். அந்த மான்ஸ்டர் அப்புறம் அந்த ரூமர்ல இந்த விட்சும் கண்டுபுடிச்சுட்டோம்." "ஓ! அந்த ஸ்கவுட் ஆல்ரெடி வந்துட்டாங்களா?" "சார் நைட் இது இன்னும் கரெக்டான டைம் இல்ல. உங்க மைண்டுக்கு நீங்க வாங்க. நம்ம இங்கிருந்து போய் ஆகணும்னு" சொல்லும்போது அம்பு மழையா பொழியுது. "சார் நைட் ப்ளீஸ் உங்க சென்ஸுக்கு வாங்கன்னு" சொல்லி நம்ம ரேனா வந்து கத்துறா. அப்போ வந்து நம்ம சக்கிபஸ் கேக்குது, "நீ என்ன பண்ண போற?" அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து இந்த டஞ்சன ரெய்ட் பண்ண போறாங்க. நான் உங்கள கண்டிப்பா இந்த வாட்டி எந்த நான் உங்கள கண்டிப்பா இந்த வாட்டி சாக விட மாட்டேன்னு சொல்லி ப்ரூக் வந்து சொல்றான். "அப்படியா? அப்ப நம்ம ருபியா வரா. அப்புறம் என்னையா சாகவிட்ட?" அப்படி சொல்லி நம்ம ருபியா வந்து கேட்கும்போது நம்ம ப்ரூக்குக்கு செம்ம ஆச்சரியமாயிடுது. "ருபியா? இதுக்கு மீனிங் என்ன? சொல்லு. நீ ஏன் என்ன சாக விட்ட? ஏன் என்ன நீ புரொடெக்ட் பண்ணல?" சொல்லி நம்ம ருபியா வந்து கேட்குறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? சக்கிபஸும் வந்து கேக்குது. "நீ ஏன் எங்க 2 பேரையும் புரொடெக்ட் பண்ணல? சொல்லு. ஏன்னா நீ வீக்கா இருக்க." அப்ப நம்ம ப்ரூக் சொல்றான், "நானா?" அப்படின்னு நம்ம ப்ரூக் கேட்கும்போது, "ஆமா. நீ வீக்கா தான் இருக்க. நீ எங்கள புரொடெக்ட் பண்றேன்னு சொல்லி சொன்ன. ஆனா நீ எங்கள புரொடெக்ட் பண்ணவே இல்ல. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நாங்க வந்து இந்த மாரி சாதாரண ஸ்கெலிட்டன் வாரியர் மேல நம்பிக்கை வச்சோம்ல. அதனால தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு." அப்போ வந்து நம்ம ப்ரூக் வந்து யோசிக்கிறான். "ஆமா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் வீக்கா இருக்கேன். நான் தான் உங்கள புரொடெக்ட் பண்ணலன்னு." நம்ம ப்ரூக் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா வெளில ஒரு சோல்ஜர் போய் அவங்க கமாண்டர்ட்ட சொல்றான். "மாஸ்டர், இந்த ஸ்கவுட் வந்து லொகேட் பண்ணிட்டாங்க நம்ம டார்கெட்ட." அப்படி சொல்லும்போது ஒருத்தன காமிக்கிறாங்க. அவன பார்த்தா ஒரு ஹோலி நைட் மாரி இருக்கான். அவ்வளதான் இதோட சாப்டர் முடியுது.